நீங்க மறந்துட்டீங்க, உங்க வாழ்க்கைய எந்த வகையிலும் சீர்படுத்த முடியாது. சரி, இப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில பரிசுத்தம் அல்லது பரிசுத்தவான் யார்? இரண்டாவது பகுதி. முதலாவது பகுதியில ஏறக்குறைய பரிசுத்தவான் யார் என்று ஒரு 7 காரியத்தை சொல்லி இருக்கிறேன். யார் பரிசுத்தவான் என்றெல்லாம் சொன்ன? முதலாவது, தம்மண்டையில் சேர கட்டளை பெற்றவர்கள் பரிசுத்தவான்கள். இரண்டாவது, பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் பரிசுத்தவான்கள். மூன்றாவது, தேவ பிரியராய் வாழ்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். நான்காவது, ஆவியில் சிந்தை உடையவர்கள் பரிசுத்தவான்கள். ஐந்தாவது, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். ஆறாவது, சீர் பொருந்துவதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் பரிசுத்தவான்கள். ஏழாவது, மகிமையின் ஐஸ்வர்யத்தை அறிந்திருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் என்று 7 காரியத்தை பார்த்தேன். இன்றைக்கு ஒரு 7 காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். முடிச்சு நாம ஜெபம் பண்ண போறோம். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19:8. சுத்தமும் மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி யாருக்கு அளிக்கப்பட்டது? டேய் அவளுக்கா? சொல்லுபடி. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்னு நாம படிக்கிறோம். இப்போ பரிசுத்தவான்கள் நீதியின்படி நடப்பது முக்கியம். அப்ப யாரு பரிசுத்தவான்கள்னு கேட்டா, நீதியின்படி, தேவ நீதியை, வேத நீதியை கடைபிடிக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். உலகத்துல நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் உருவாக்கினார். அல்லேலூயா. அநேகர் இணைந்து அதை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நம்ம உலக நாடுகள்லயே மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டம் எதுனாக்கா அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அது எல்லா உலகத்துக்கே அது வழிகாட்டி. அப்படி ஒவ்வொரு பார்ட்டா அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்ப இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்துதான் இந்திய மக்கள் நடந்துக்கணும். அந்த அரசியலமைப்பு சட்டத்துல அவன் போடுற எல்லா காரியத்தையும் நம்ம கை கொண்டு ஆகணும். அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்திலையும், ரேஷன் கடைக்கு போற விஷயத்திலையும் அவனுடைய அரசியலமைப்பு சட்டம் தான். நாம மனிதனுக்கு மனிதன் நடந்து கொள்ளுகிற உறவு முறைகள்லையும் அரசியலமைப்பு சட்டம் தான். அல்லேலூயா. எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம நடக்கிறோம், கட்டுப்பட்டு தான் நடக்கிறோம். எந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் நம்மளால மீற முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்றான், ஒரு வார்டு மெம்பர் என்ன சொல்றான், அதை கேட்டுதான் ஆகணும். எல்லாமே நம்ம கட்டுப்படுறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. அந்த டெல்லியில இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை ஒவ்வொருவரும், எம்எல்ஏ, எம்பி, அடுத்தது உள்ளாட்சி பொறுப்பாளர்கள் எல்லாரும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்படுறாங்க. இவங்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம போய் ஓட்டு போடுறோம். ஓட்டு போடுறதும் என்னதுதான்? சட்டம் தான், அரசியலமைப்பு சட்டம் தான். இப்ப எல்லாவற்றையும் உலக சட்டங்களுக்கு நாம முன்மொழிந்து அதை ஏற்றுக்கொண்டு நாம என்ன செய்யறோம்? அதை ஆதரிக்கிறோம், அதற்கு நாம கட்டுப்பட்டு நடக்கிறோம், கீழ்ப்படுகிறோம். அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா இருக்கிற நாம தேவனுடைய நீதியாகிய வேத சட்டத்தை மாத்திரம் ஏன் கடைபிடிப்பதில்லை? உலகத்திலே, அது இந்தியாவிலே இந்திய பிரஜையாய், இந்திய குடிமகனாய் நீ வாழ்வதற்கு
இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற சட்டங்களை எல்லாம் கடைபிடிக்கணும். அல்லேலூயா. அப்படி கடைபிடிச்சாதான் உனக்கு எல்லா வாய்ப்பும். கடைபிடிக்கலன்னா உனக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை, உரிமை இல்லை. ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை இத்தனை நாளைக்கு ஒரு முறை பராமரிக்கணும்னு இருக்கு. ஒரு பேங்க்ல நிக்கும் போது அந்த பேங்கினுடைய கிளர்க்கு சொல்றாரு, நீ இவ்வளவு நாள் இந்த புக்கை வச்சுக்கிட்டு சும்மா எனக்கு புக் வந்துருச்சு, அக்கௌண்ட் புக் வந்துருச்சுன்ட்டு போனா எப்படி? ஒரு நாளைக்கு ஒரு பணத்தை 100 ரூபாயை போடு, இல்லைன்னா 100 ரூபாய் ஏடு, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிருந்தா தானே இது மெயின்டென்ல இருக்கும். நீ ஓபன் பண்ணி வச்சுட்டே போயிட்டா அப்ப அது ஒரு சட்டம். அல்லேலூயா. அப்ப தேவ நீதி இருக்குல்ல. பரிசுத்தவான்னா என்ன பண்ணணும்? தேவ நீதியை கடைபிடிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். அவங்கதான் யாரு? பரிசுத்தவான்கள். தேவனுடைய நீதி மெல்லிய வஸ்திரமாக அன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. சரி, இரண்டாவது யார் பரிசுத்தவான்? வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவர் படிங்க. வெளிப்படுத்தல் 18:20. 18:20. பரலோகத்தில் பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே. அல்லேலூயா. 17:6. 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 17:6. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சியினுடைய இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்னன்னா, பரிசுத்தவான்களுக்கு விரோதமா பயங்கரமான ஒரு ஆவி இந்த உலகத்துல எழும்பி பரிசுத்தவான்களை சாகடிச்சு ரத்தத்தை குடிக்க காத்திருக்கு. ஆனால் நீங்க தேவனுடைய நீதியை கடைபிடிக்கிறவர்களாக தேவனுடைய பாதுகாப்பில் இருந்தால் கர்த்தர் உங்களை விலைக்கு பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்கள் யாரு? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். இப்ப நாங்கெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம், சபைகளை கட்டிட்டு வந்திருக்கிறோம். பல சபைகளை கட்டி இருக்கிறேன், பல சபைகளை திடப்படுத்தி இருக்கேன், பல சபைகளை உற்சாகப்படுத்தி இருக்கேன், பல சபைகளை நடத்தி இருக்கேன், பல சபைகள்ல பல எழுப்புதல் கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன், கன்வென்ஷன்ல பங்கு பெற்று இருக்கிறேன், கன்வென்ஷன் கூட்டங்கள்ல பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். இதெல்லாம் சபைகளை திடப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஒரு சபை திடப்படும்படி, ஒரு சபை கட்டப்படும்படி, ஒரு சபை உருவாக்கப்படும்படி பாடுபடுகிறவர்கள் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. இரண்டாவது தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் என்றால் ஒரு சபையை கண்டித்து எச்சரிக்கிறது. இன்னைக்கு சபை கண்டிக்கப்படுவதும் இல்லை, எச்சரிக்கப்படுவதும் இல்லை. சபை அப்படியே பாலிஷ் போட்டு அப்படியே என்ன பண்ணப்படுகிறது? பூசி தடவி நடத்தப்படுகிறது. அப்படியே எல்லாம் செழிப்பு தான், எல்லாம் மனநோவாத பிரசங்கம் தான், எல்லாம் மனநோவாத வார்த்தைகள் தான். சிலர் பயந்து பண்றாங்க, சிலர் நமக்கு வருமானம் போயிரும், கூட்டம் போயிருங்கிற பயத்துல பண்றாங்க. இப்படி நடக்குது. ஆனா இங்க என்ன எழுதியிருக்கு? தீர்க்கதரிசியானவன் என்ன செய்யணும்? நீ செய்வது தவறு. அல்லேலூயா. யோவான் ஸ்நானன் ஒரு எலியா தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துல தோன்றினான். அவன் ஏரோது ராஜாவுக்கு சிநேகிதனாய் இருந்தாலும் ஏரோது ராஜாவினுடைய சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியை வைத்துக் கொண்டான் என்று சொல்லி அதை கண்டித்தான். நீ செய்வது சரியல்ல, இது நியாயமல்ல, இது நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பானது என்று கண்டித்தான். அவனை பிடிச்சு சிறைச்சாலையில வச்சிட்டான். நண்பன் தான், ஏரோதுக்கு சிநேகிதனா இருந்தான் தான், ஆனா பிடிச்சு சிறைச்சாலையில வச்சான். ஒரு நாள் தந்திரமாக அந்த பிலிப்புடைய மனைவி ஏரோதியாள், அவளுடைய புள்ள நடனம் ஆடுற பொண்ணு, ராஜாவுடைய பிறந்த நாள்ல நடனம் ஆடணும்னு அவன் கேட்கிறான். அப்ப அந்த காலத்து ராஜாக்கள் இப்படிதான் கேட்பாங்க, உனக்கு என்ன வேண்டும் கேள்,
ராஜ்யத்தின் பாதியாயிலும் நான் உனக்கு தருவேனும் பாருங்க. அதான் அந்த நாட்கள்ல ராஜாக்கள் சொல்றது. பாதி கேட்டாவே கொடுத்துருவான் போல அந்த நேரத்துல போதையில சொல்றது. அல்லேலூயா. இப்ப இங்க என்ன ஆயிப்போச்சு? ராஜ்யத்தின் பாதியாயிலும் உனக்கு தரேன், உன் நடனம் சூப்பரா இருந்துச்சு, என்ன கேளுன்ட்டான். அந்த சின்ன பிள்ளை, சின்ன பொண்ணு நேரா போய் அம்மாண்ட கேட்டா, என்னம்மா கேக்குறாரு ராஜா. என்ன கேட்கட்டும்? யோவான் ஸ்நானகனுடைய தலையை ஒரு ஒரு தாம்பாளத்துல வச்சு வாங்கிட்டு வா. வெறி, பரிசுத்தவானுடைய ரத்தத்தை சிந்தும்படியான வெறி கேட்டான். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ தலையை வெட்டி போட்டாலும் சரி, உனக்கு விரோதமா சத்துரு ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசனத்தை சத்துருவுக்கு பயப்படாம நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீ கேட்டா கேளு, கேட்கல நம்ம 10 பேர் இல்ல, இப்ப 10 பேர் உட்காந்துருக்கீங்க, 10 பேர் இல்ல, 10 காலியாச்சுனாலும் பரவாயில்ல, நான் உண்மையதான் சொல்லுவேன். இவர்கள் தான் பரிசுத்தவான்கள். உனக்குள்ள ஆண்டவுடைய தீர்க்க தரிசனத்தின் ஆவி இறங்கி நீ தீர்க்கதரிசியாய் இருந்து சபைக்கு ஒரு பிரயோஜனமான நபராய் இருப்பாயானால், ஆனானாலும் பெண்ணானாலும் நீ தான் தீர்க்கதரிசி. நீ அநேக சபைகளை உருவாக்குவதற்கு காரணமாய் இருந்தால், பாருங்க சேகர் கீதா அவங்க அப்படித்தான். இன்னைக்கு பல பேர் சபைகளை உருவாக்கிட்டு தான் அவங்க செத்து போயிருக்காங்க. அவர் இறந்து போயிருக்காரு. அவரால் முடிஞ்சிச்சே, எல்லாம் தெளிவா சொல்லுவார். இன்னைக்கு உங்களால ஒரு சபை உருவாக்கல, ஒரு சபையை உருவாக்க முடியல உங்களால. இந்த சபையை உங்களால ஆத்துமாக்களால நிரப்ப முடியல. நீங்க எப்படி பரிசுத்தவான் உங்களை ஆண்டவர் ஒத்துக்குவார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்தது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 14:12. சீக்கிரமா படிச்சா சீக்கிரமா. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை போதும், இதிலே விளங்கும். அல்லேலூயா. யாரு பரிசுத்தவான்கள்? தேவனுடைய கற்பனையையும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை காக்காதவர்கள் பரிசுத்தவான்கள் இல்ல. அல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகளை காத்துக் கொள்ளாதவர்கள் பரிசுத்தவான்கள் இல்ல. நீங்க காத்துக்கொள்ளவில்லை, தேவன் சொன்னதை காத்துக் கொள்ளவில்லை, இந்த வாரம் பண்ற பிரசங்கத்தை மனசுல காக்கவில்லை, அடுத்த வாரம் பண்ற பிரசங்கமும் உங்க மனசுல காக்கப்படவில்லை, சத்துரு பொறுக்கி கொண்டு போகிறான். நீங்க வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போன்றவர்கள், நீங்க கற்பாறையான நிலம் போன்ற இருதயம் உடையவர்கள், நீங்கள் முள்ளுள்ள இடங்களை போன்ற இருதயம் உடையவர்கள். யார் பரிசுத்தவான்னு ஒரு கேள்வியை வச்சு இன்னும் ஆண்டவர் தொடர்ந்துகிட்டு தான் போறார். இந்த பிரசங்கம் இந்த வருஷம் முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, அதாவது தேவனுடைய கற்பனையையும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்கள். நீ காத்துக்கொள்றியா? கற்பனையை காக்கிறியா? தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை காத்திருக்கிறியா? விசுவாசத்திலிருந்து விழுந்து விழுந்து எந்திரிக்கிறியா? விசுவாசத்துல உன்னால நிக்க முடியலையா? எதுக்கெடுத்தாலும் மனுஷனை தேடி போறியா? விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. மனுஷனை தேடி போறியா? விசுவாசத்தை விட்டு விட்டு உலகத்தான் சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு அது இதுன்னு போறியா? தேவன் சொல்லி இருக்கிறார், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு, கிரிப்டோ கரன்சி, நம்ம எல்லாரும் கிரிப்டோ கரன்சியில போய் இறங்குவோமா? இப்ப கோடி கோடியா பணம் சம்பாதிக்கலாம். ஒருத்தர் சும்மா நடந்து சைக்கிள்ல வந்தவன் இப்ப கார்ல போறான். அது சொல்லி கொடுக்குறது அங்க கிரிப்டோ கரன்சி. எல்லாரும் வாங்குங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, பாஸ்டர் நீங்க கூட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு கிரிப்டோ கரன்சி வாங்குங்க, அதை அப்படியே என்ன செய்யலாம், 10 லட்சம் ரூபாய்க்கு வைக்கலாம். அல்லேலூயா. உங்க சபையில வந்து நான் கிரிப்டோ கரன்சியை பத்தி ஒரு நாள் பேசுறேன். யார் சொல்றது? பாஸ்டர் சொல்றேன்.
விசுவாசத்துல நிக்க முடியல, விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை. தேவன் ஒருவரே தேவன், அவரே யெகோவா ஈரே, அவரே என் வாழ்வின் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார். எனக்கு சுகமும் அவர் தான், பலனும் அவர் தான், ஆரோக்கியமும் அவர் தான், என் ஆகாரமும் அவர் தான், என் வருமானமும் அவர் தான், என் உயர்வும் அவர் தான். அந்த விசுவாசத்துல நிக்க முடியல. இந்த பக்கம் வர அந்த பக்கமா போய் உலகத்துல எவன் எந்த கர்மாந்திரம் சொன்னாலும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதையெல்லாம் செஞ்சு நாசமா போறேன். யாரு பரிசுத்தம்? அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் பரிசுத்தவான்? தேவனுடைய கற்பனையை காக்குறீங்களா? விசுவாசத்தை காக்குறீங்களா? உங்க விசுவாசம் மாறிடுதா? சபையை விட்டு போன உடனே உங்க விசுவாசத்துல தளம்புதல் வந்துருதா? உங்க விசுவாசத்தை விட்டு வேற ஏதோ செய்ய போறீங்களா? கடனை வாங்குறீங்களா? கடன் வாங்குறது கூட விசுவாசம் கெட்டவன் தான். விசுவாசத்துல நிக்க முடியாம தான் கடன் வாங்குறான். இங்க 10 ரூபா, அங்க 10 ரூபா, இங்க 1000 ரூபாய், அங்க 2000 ரூபாய். பைனான்ஸுக்காரன் 2 ஹெல்மெட்டை தூக்கி மாட்டிக்கின்னு 2 பேர் வாரான். சர்ன்னு வரும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வாங்காதவங்களுக்கு வாங்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு, வாங்கினவொன்னு ஒளியறதுக்கு சந்தோஷமா இருக்கு, ஒளியறதுக்கு பயமா இருக்கு. அங்கேருந்து 3 மணிக்கு ஹெல்மெட்டுக்காரனுங்க வரானுங்கன்னா டக்குன்னு போய் பின்னால ஒழிச்சுக்கிட்டு அம்மா இல்லைன்னு சொல்லு. அடுத்த வாரம் தான் அம்மா வரும்னு சொல்லு. தோத்திரம். எல்லாரும் சொரிய ஆரம்பிச்சிட்டாங்க. தலையை சொரிங்க. அல்லேலூயா. உங்களை பத்தான் சொல்றேன். விசுவாசம் இருந்தா கடன் வாங்குவியா? கர்த்தர் தேவையை சந்திப்பாருன்னு சொல்லுவிய? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான கஷ்டம் தெரியுமா வாங்கி வச்சா? நான் அனுபவிச்சிருக்கேன். தோத்திரம். சிலர் அப்படியே போயிட்டு லட்சக்கணக்கில் வாங்கிடுறாங்க, வாங்கி வட்டியை கட்டிக்கிட்டு இருக்காங்க. தோத்திரம். என் காசு வட்டிக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். ஏன்னா தேவனுடைய பணம், ஆண்டவர் பிள்ளைங்க கொடுக்குற காணிக்க. தோத்திரம். அப்போ விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இதை நாம என்ன செய்யணும்? விசுவாசத்துல நிற்கிறவர்கள் தான் யாரு? பரிசுத்தம். வாயிலிருந்து வரமாட்டேங்குதே. விசுவாசத்துல நிக்கிறவங்க தான் யாரு? பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டிகள். அல்லேலூயா. சரி, அடுத்தது நாலாவது யூதாவின் புத்தகம் 1:3. யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடுகிறவர்கள். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் யாரு தெரியுமா? தைரியமா போராடுறவங்க. எதுக்காக? எனக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், 2வது விஷயம் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்தா அந்த விசுவாசத்தை வச்சுக்கிட்டு நீ வாழ்ந்து வளர்ந்து செழித்து ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோகத்துக்கு என் கூட வா அப்படின்னு விசுவாசத்தை கொடுப்பார். அந்த விசுவாசத்துலதான் நமக்கு சுகம் வரும்னு விசுவாசம், பலன் வரும்னு விசுவாசம், என் தேவைகள் சந்திக்கப்படும் விசுவாசம், கர்த்தர் என்ன நடத்துவாருங்கிற விசுவாசம் எல்லாம். அப்ப அந்த மாதிரி ஒரு விசுவாசம், ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், அந்த ஒரே ஒரு முறை உனக்கு கொடுத்த விசுவாசம் தான். அதுக்கு பிறகு ஆண்டவர் விசுவாசம் கொடுக்க மாட்டார். அந்த ஒரு விஷயம் கொடுக்கிற விசுவாசத்தை பிடித்து கொண்டு இந்த விசுவாசத்தை அழிக்கும்படி, இந்த விசுவாசத்தை கெடுக்கும்படி, இந்த விசுவாசத்தை சின்ன பின்னமாக்கும்படி போராடுகிற எந்த ஒரு வல்லமைக்கும் விரோதமாய், எந்த ஒரு சத்துருவுக்கும் விரோதமாய் தைரியமாய் எதிர்த்து போராடுகிறவர்கள் தான் பரிசுத்தவான். நீ போராடுறியா? ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டுவிட்டு நான் மாட்டு கொட்டாயில படுத்திருந்தேன்னா
மாட்டு கொட்டாயி கண்ணு குட்டி போட்டுச்சா? மாடு குட்டி தான் போடும். குட்டி போட்டுச்சா? நான் அங்கதான் இருந்தேனா, ராத்திரி பூரா கொசுவில் படுத்து கிடந்தேனா, இதெல்லாம் சாட்சி. சாட்சி. அல்லேலூயா. ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக என்ன பண்ணணும்? பவுனு தள்ளி உட்கார். ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக என்ன பண்ணணும்? போராடணும். என் விசுவாசத்தை அழிக்க வர்ற சாத்தானை போ, நான் கர்த்தரைதான் நம்புவேன். அல்லேலூயா. இவர்கள் தான் யாரு? பரிசுத்தவான்கள். அடுத்தது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியர் 3:18 படிங்களா? எபேசியர் 3 சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள்னா யாருன்னா, கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ளுகிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். ரொம்ப இத விரிவா தான் சொல்லணும், கவனிங்க. கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய நீளம் எவ்வளவுன்னு தெரியுமா? ஆழம் என்னன்னு தெரியுமா? அகலம் என்னன்னு தெரியுமா? உயரம் என்னதுன்னு தெரியுமா? ரகமா தெரியுமா உனக்கு? அதை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அதன் மேலே நோக்கமாய் நம்பிக்கையாயிருந்த அந்த அன்புக்குள்ளே போய் ஆழத்தை அறியவும், அந்த அன்பின் வழியாக எவ்வளவு தூரம் அந்த அன்பு போகுது, அந்த அன்பின் உயரம் என்ன, அந்த அன்பினுடைய நீளம் என்ன, அதை அறிந்து கொள்ளுவதற்காக உறுதியா வைராக்கியமா பிரயாசப்படுறாங்கல்ல, அதுதான் பரிசுத்தவான்களுடைய அடையாளம். அல்லேலூயா. அன்பின் நீளம். நீளம்னு வச்சுக்கோ. நீளம்னா உன்னுடைய பாதை. இப்ப போற கொஞ்சம் தூரம் போற, இப்ப ஒரு காரியமா ஆண்டவர் போ சொல்றார். போ சொல்லும் போது நீ தனியா போற, அந்த பக்கத்துல போறதுக்கு கூட வர யாருமே இல்லை. தனித்து விசுவாசித்து நீ போகும்போது அவருடைய அன்பு உன்னோடையே வரும். அது எவ்வளவு தூரம் வருதுன்னு நீ போய் பாரு. அகலம், கிறிஸ்துவினுடைய அகலம். அகலம் என்பது என்னன்னா விசாலம். தேவன் உனக்கு சொன்ன ஒரு வார்த்தையை அல்லது ஒரு வாக்கு தத்தத்தை அவர் எந்த அளவுக்கு விரிவாய் பூர்த்தியாய் நிறைவேற்றி கொண்டே போகிறாங்க பாருங்க, நீட்டிக்கிட்டே போவாங்க. அந்த அன்புக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. அந்த அன்பின் அகலம், அகலத்தை அனுபவிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி கொடுக்கிறவங்களும் இருக்காங்க, இப்படி கொடுக்கிறவங்களும் இருக்காங்க, அப்புறம் இப்படி கொடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்? அகலம். அதுக்கு அளவே இல்லை. அதுக்கு ரொம்ப பெர்த்தே கிடையாது. பெர்த்தினுடைய அந்த அகலத்தினுடைய அளவு தெரியாது. அந்த அகலம் இந்த பக்கம் திரும்ப, இந்த பக்கம் நீண்டுகிட்டே போனாலும் சரி, இந்த பக்கம் நீண்டுகிட்டே போனாலும் சரி, கர்த்தர் உனக்கு செய்கிற நன்மைகள் அந்த அன்பின் அகலம் தெரியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆழம், அன்பின் ஆழம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சினிமா நடிகை சுஜாதா, அவங்க நடிக்கும்போது ஜெயசுதா அவங்க பேர், நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அவங்க இப்ப ரட்சிக்கப்பட்டு ஒரு சாட்சி போட்டிருந்தாங்க. என்னன்னா, ஒரு முறை நானும் என்னுடைய கணவரும் ஒரு அந்த
ரன்னிங் போட், நீர்வீழ்ச்சியில போட்டு போறது கடல்ல. அந்த பைக்கு மாதிரி இருக்கும். பின்னால அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கு, முன்னால கணவன் ஓட்டுறார். ஓட்டி பயங்கர ஸ்பீடா போகுது வண்டி. இவங்களால ஒன்னும் கட்டுப்படுத்த முடியல, அவரும் கட்டுப்படுத்த முடியல. இவங்க சொல்றாங்க, எப்பா என்னால உட்கார முடியல, என்னால என்ன செய்ய முடியல, உட்காரவும் முடியல, என்னால பேலன்ஸ் பண்ண முடியலப்பா, நிறுத்திக்க, ஸ்லோ பண்ண அப்படின்னா இவர் பயங்கர ஸ்பீடா போறாரு. ஏன்னா வண்டி கட்டுப்பாடு எல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. தவறி கடலுக்குள்ள விழுந்துட்டாங்க. ஆழமான பகுதி. கடலுக்குள்ள விழுந்து கடல்ல எத்தனையோ மீட்டர் கீழே போயிட்டாங்க. எத்தனையோ அடிகள் அவங்க கீழே போயாச்சு. கீழே போய்கிட்டே இருக்கும்போது அவங்க ஏசப்பான்னாங்களாம். ஏதோ அவங்களுக்கு வந்த அந்த வார்த்தை ஏசப்பான்னு கேட்டிருக்காங்க. சொன்ன உடனே அந்த ஆழத்துல ஏசப்பாவுடைய முகம் தெரியுது. முகத்தில இருந்து அவருடைய முடிகள் எல்லாம் கோல்டு கலர்ல மின்னுறது அந்த அம்மாவுக்கு அப்படியே ஒளியா தெரியுதான். அவருடைய பார்வை, அந்த அன்பான பார்வை அந்த ஆழத்துல அவங்கள ரொம்ப தைரியப்படுத்துதான். உடனே டக்குன்னு அவங்க எம்பி அந்த இதுல இருந்து சீக்கிரமா மேல வந்துடுறாங்க. யாரோ கை தூக்கி விட்ட மாதிரி. அதுக்கப்புறம் அந்த முகம் தெரியல. அந்த முகம் அவ்வளவு ஆழத்திலையும் அன்போடு கூட பார்த்த உடனே அந்த தைரியத்துல அவங்க எம்பி மேல வந்துட்டாங்க. எப்படியோ மேல வந்த உடனே கணவர் என்ன பண்ணிட்டாரு, பார்த்து அவங்க அந்த பைக்கை நிறுத்தி அந்த பைக்கு மேல இவங்களை ஏத்தி அதுக்கப்புறம் வெளியில வந்திருக்காங்க. ஒரு சேதமும் இல்லை. அதான் சொல்றாங்க அவங்க, இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை நான் அனுபவிச்சிருக்கேன் ஆழத்துல. அதான் அந்த அன்பின் ஆழம். உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் அல்லேலூயா நம்மளை அன்பா நேசிக்கிறாங்க. நம்ம அப்பா நேசிக்கிறாரு, அம்மா நேசிக்கிறாங்க, அவங்கதான் நம்மளை பெத்தாங்க, உலகம் தான் நம்மளை உருவாக்குச்சு, நம்ம அங்கதான் படிச்சோம் அங்கதான் படிச்சோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு சம்பவம் சொல்றேன். நயக்ரா நீர்வீழ்ச்சி அமெரிக்காவில். அந்த நயக்ரா நீர்வீழ்ச்சியில எவனும் மாட்டினவன் செத்தான், மாட்டினவன் திரும்பி வர முடியாது. அதுல ஒருத்தர் யோசனை பண்ணி இப்படி இப்படி போகும், இப்படி இப்படி முறுக்கின்னு போகும் அந்த தண்ணி. அவர் அந்த நதியில நிறைய பேர் டீமா வந்திருக்காங்க. பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்றவங்க, எவ்வளவு பெரிய ஆழமான நதியையும் பாக்குறவங்க. அவங்க எல்லாருமே அன்பா பேசிட்டு வராங்க. அதுல ஒருத்தர் அந்த நயக்ரா நீர்வீழ்ச்சியில போட்டு ஓட்டி அந்த போட்ல விரட்டி அடிச்சு திரும்பி எப்படியோ காப்பாத்தி வந்துட்டாரு போன தடவை. இந்த தடவை அதை விட இன்னும் ஆழமான இடத்துக்கு போய் திரும்பி வந்துடணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி போகும்போது அப்படியே வளைச்சு கிளச்சி உள்ள கொண்டு போய் ஆளு காணோம், கொண்டு போயிடுச்சு. எல்லாரும் கரையில இருந்து வெக்ஸாகி அழுதுட்டு திரும்பி வந்துடுறாங்க. அவ்வளவுதான் மனுஷனுடைய அன்பு. நீ போன அதுக்கு நான் என்ன பண்றது? அவ்வளவுதான் மனுஷனுடைய அன்பு. ஆனால் கர்த்தருடைய அன்பு, நீ இக்கட்டுல மாட்டிக்கிட்டு கீழே பாதாளத்துல போகும்போது அங்கேயும் அவருடைய கை ஒன்ன நடத்தும். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. அந்த அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்றவன் தான் பரிசுத்தவான். நீ நினைக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா அன்பும் போதும், அத்தோட நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இது நமக்கு போதும்னு இல்லப்பா. கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆழம் நீ படு பாதாளத்துல போகும்போது கூட உன்ன அங்க அன்பு பாராட்டி காப்பாத்தி கூட்டிட்டு வரும். இவங்கதான் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமா அடுத்து சொல்லி முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 8:4, 1 கொரிந்தியர் 16:1. 2 கொரிந்தியர் 8:4, 2 கொரிந்தியர் 8:4. பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தையும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா,
அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய தர்ம ஊழிய பங்கு. ஒரு பரிசுத்தவான் எப்படி இருக்கணும் தெரியுமா? இங்க பாருங்க, ஒரு பரிசுத்தவான் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏரோப்ளேன், ஜெட்டு, பங்களா, காரு, ஒரு ஒரு 1000 ரூபாய்க்கு ஷூ, அப்புறம் பெரிய வசதி, அவங்க இல்லை. அந்த 1 கொரிந்தியர் அதனுடைய 16:1 படிங்க. 1 கொரிந்தியர் 16:1. 1 கொரிந்தியர் 16. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தான தர்மத்தை குறித்து செய்யுங்கள். பாருங்க, கவனிங்க. பரிசுத்தவான்கள் உலக வேலை செய்யறவங்க கிடையாது. பரிசுத்தவான்கள்னு தேவ ஊழியக்காரங்க உலக வேலையை செய்யறவங்க இல்லை. தர்ம பணத்தை நீங்கள் சேர்த்து எங்களுக்கு கொடுக்கணும். புரியுதா? புரியுதா? புரியலையா? உங்க தர்ம பணத்தை வாங்கி தான் நாங்க ஊழியம் செய்யணும். சொல்ற புரியுதா? இந்த ஜிப்பாவுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. இந்த ஜிப்பா என்னுடையது இல்லை. உள்ள போட்டிருக்க பனிய ஒரு சரித்திரம் இருக்கு, அது என்னுடையது இல்லை. நான் காசு கொடுத்து வாங்கினது இல்லை. அல்லேலூயா. நான் கட்டி இருக்கிற வேட்டிக்கு ஒரு சரித்திரம் இருக்கு, அதுவும் என் காசு இல்லை. நான் பாசம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்ததும் இல்லை. கல்யாணம் ஆகி 26 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு சேலை கூட நான் காசு கொடுத்து வாங்கி, கேட்டு பாருங்க, கேட்டு தனியா போய் கூட்டு கேளுங்க. ஆனா எல்லாருக்கும் எத்தனையோ பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கோம், நாங்க 2 பேரும். ஆனா எங்களுக்குன்னு கிடைச்சதையும் நாங்க மற்றவங்களுக்கு கொடுத்து பழகப்பட்டவங்க. அதுல என்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் கொடுத்துதான் நாங்க வாழ்றோம். உண்மையிலே உங்க தர்ம காணிக்கை தான், உங்க தர்ம ஊழியம் தான், உங்க தர்ம பண சேகரிப்பு தான், ஊழியத்திற்கு கொடுக்கப்படுகிற உங்க தர்ம சகாய காணிக்கைகள் தான் சேர்த்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டு, நாங்க அதில் ஒரு தசமபாகத்தை ஸ்தாபனத்துக்கு அனுப்பி இந்த ஊழியத்துக்கு ஒரு பகுதியை எடுத்து வச்சு இந்த ஊழியத்தை நடத்திட்டு வரோம். அதுக்குதான் உங்களுக்கு உண்டியல் கொடுக்கணும். அதுக்குதான் உங்களுக்கு உரிமையோட நீங்க எல்லாம் உண்டியலை சேர்த்து கொண்டு வரணும். அல்லேலூயா. எங்ககிட்ட காசு இல்லை. எங்கிட்ட காசு இல்லை. காசு பணங்கள் சேர்த்து வச்சு எங்கிட்ட செலவு பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப இந்த அடுத்து திருப்பத்தூர் போகணும். இந்த காருக்கு பெட்ரோல் போட காசு இல்லை. ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறேன், விசுவாசத்துல தான் வாங்குறேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் கண்டிப்பா டிரைவர் கூலியையும் அந்த பெட்ரோலுக்கான காசையும் கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பாஸ்டர் எல்லாம் வச்சுக்கிட்டு செய்யறாருன்னு மட்டும் தப்பு கணக்கு போடாது. எல்லாமே கர்த்தருடைய பாதத்துல முழங்கால்ல நின்று வாங்கி செய்யறோம் 2 பேரும். அந்த அம்மாவுக்கு வேண்டுமானாலும் அந்த அம்மா கேட்டு வாங்கிக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் சேலை கொடுத்தோம். எங்களுக்கு சேலை வாங்க காசு இல்லை. எங்களுக்கு சேலை வாங்க காசு இல்லை. திடீர்னு சென்ட்ரு பாஸ் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, இந்த ஊழியர் கூட்டத்தில் உங்களுக்கு ஒரு சேலையும் ஒரு வேட்டி ஜிப்பாவும் கொடுக்கறதுக்கு ஒரு குடும்பத்தார் சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் வாங்கிக்கங்கன்னு ஞாபகப்படுத்தி அந்த ஊழியர் கூட்டத்துக்கு போகும்போது அவங்க ஒரு பையில எங்களுக்கான துணியை கொடுத்தாங்க. இதுதான் எங்க ஊழியம். இப்படித்தான் பரிசுத்தவானா இருக்க முடியும். எங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் அளந்துதான் போட்டு வச்சிருக்காரு, ஆட்டுக்கு வாழை அளந்தது மாதிரி. அல்லேலூயா. எங்கிட்ட அதிகமா கொடுத்தாக்க நாங்க மீறிடுவோம்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. லெமுவேலுக்கு அடுத்த நீதிமொழிகள்ல 31 படிக்கும்போது சொல்லுவார், ஆண்டவரே, நான் உம்மை அதிகமாய் வருவதனால் உம்மை நான் தூசிக்காத படிக்கும், மறுதளிக்காத படிக்கும், கொஞ்சமாய் இருப்பதனால் உம்மை தூசிக்காத படிக்கும்,
என்று அன்றன்று உள்ளதை அளந்து போசியும். அளந்து போசிக்கிறாரு. இதுவரைக்கும் நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவன் நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு. அப்படின்னாக்கா அர்த்தம் என்ன பண்ற, கடவுளை நம்புறான், திருட்டு பயடா அப்படின்னு சொல்லாதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போசி, என் படியை அளந்து எனக்கு போசிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவரே இந்த தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிற அளவுக்கு தான் எங்களை வச்சிருக்க. நாளைக்கு தேவையை நான் சந்திச்சிருவேன், இந்த லெவல்ல இந்த காரியங்களை நான் பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட எதுவுமே இல்லை. இன்னைய வரைக்கும் இந்த கட்டடத்தை கட்டணும், கடன் இல்லாம கட்டி கொடுத்தார் உண்மை. அந்த முன்னால ஒரு பெரிய பார்க்கிங் போட்டோம், பார்க்கிங் போட்டு அந்த ரூமை கட்டணும், அதுவும் கர்த்தர் தான் கொடுத்தார். ஒரு காரு எனக்கு கஷ்டமான நேரங்கள்ல, மல்லிகா நிமிந்து உட்காரு, என்ன தூங்குறியா, இந்த காரு நான் கஷ்டப்படுற நேரங்கள்ல ஒருவர் எடுத்து கொண்டு வந்து வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. பைக்கு பின்னால கிடக்கிற பைக்கு, ஒரு ஃபோன் பண்றார், இந்த பைக் ஒன்று உங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறோம். எதுக்கு எனக்கு பைக்கு, ஏற்கனவே எனக்கு ஒரு பைக் இருக்கு. அப்போ சர்க்குனா பைக் என்கிட்ட இருந்துச்சு, ஏற்கனவே ஒரு பைக் என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டேன். இல்லை உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது, அதனால நீங்கள் வேலூருக்கு வாங்க. வேலூர் வந்த போனேன், என்னுடைய சாட்சியெல்லாம் கேட்டார். திரும்ப நேரடியாக வந்து உங்களுக்கு நீங்கள் ஒயிட்டு போடுறதுனால ஒயிட்டாவே உங்களுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டு போய் இந்த ஹீரோ ஹோண்டா ஷோரூமில் ஆர்பிஎஸ் ஷோரூமில் கூப்பிட்டு போய் பைக்கை செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அல்லேலூயா. யாரா கவுந்து இருக்கிறவனுங்க கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஜோமன்னு சொல்றானுங்க, சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எல்லாத்தையும் அவரை நம்பி வாங்குறோம். ஆண்டவரே புது வருஷம் வருது, கிறிஸ்மஸ் வருது, ஆண்டவரே எங்களால் இயன்றது எல்லாருக்கும், சிலர் கையிலும் துணி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போராடி ஜெபம் பண்ணணும். அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணி கடைசியில் பார்த்தாக்கா பாசம்மா கையில் ஒரு கொஞ்சம் பணம் சேர்ந்துச்சு. உடனே நம்ம வாங்கிடலாம்ப்பா அப்படின்ட்டு திருவண்ணாமலை போய் நல்ல ஒரு ஜவுளி ஸ்டோர் பிடிச்சி முதலாளி பார்த்தவொடனே வாங்க 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 பாஸ்டர், நான் போன நேத்தான் ஒரு பாஸ்டர் வந்து போனார், நீங்கள் வந்துட்டீங்க, வாங்க வாங்க அவங்க கொண்டு போய் நல்ல சேலைகளை எடுத்து. அல்லேலூயா. இன்னைக்கு பலருக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லாம் அந்தந்த நேரத்துல தான். நீங்க வச்சுக்கிட்டு செய்யறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு வரணும். நீங்களும் என்ன செய்யணும், பரிசுத்தவான்களை தாங்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ம பணத்தை கொடுத்து, தர்ம பணத்தை சேகரித்து, எப்படி சேகரிக்கணும், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி சேகரிக்கணும், ஒவ்வொரு நாளும் வர வருவாய் அல்லது உங்களுக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் எடுத்து அதுல 10ல் 1 ஆண்டவர் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும், இயேசு வந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு, 2025 முடிய போகுது. உலகம் தோன்றி 6000 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் வேதத்தை தீர்மானம் பண்ணிய போது, அன்றைக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்துல எழுதி கொடுத்து தசம பாகத்தை கொடுன்னு அன்றைக்கு ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் என்னதுதான் 10ல் 2 கேட்கவே இல்லையே, 2 கேட்கல, 1 தான். அந்த 1 உருப்படியா நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க தர்ம ஊழியத்தை தாங்குறீங்கன்னு அர்த்தம். நீங்களும் பரிசுத்தவான்கள், நானும் பரிசுத்தவானாய் இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க போறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலையும் பார்க்கும்போது, யார் பரிசுத்தவான்கள் என்றால், சமாதானம் பண்ணி
தேவ பிள்ளைகளுடைய வழக்கை தீர்க்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. சமாதானம் பண்ணி தேவனுடைய பிள்ளைகளுடைய வழக்கை தீர்க்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். அது சொல்றாரு, அதை நீங்க வீட்டுல போய் படிங்க. உங்களுக்கு உங்களில் ஒருவனுக்கு வழக்கு உண்டானால் அதை கொண்டு போய் புறஜாதிகளிடத்துல போகிறது என்ன? உங்களுக்குள் பரிசுத்தவான்களிடத்துல நீங்க அந்த வழக்குகளை கொண்டு போய் அதை தீர்த்து என்ன பண்ணுங்க? சீர்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அதனால வழக்கை தீர்க்கிறவர்களும் சமாதானம் பண்ணுகிறவர்களும் பரிசுத்தவான்கள். நீங்களும் ஒரு வழக்கை தீர்த்து ஒருத்தரை சமாதானம் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் யாரு தான்? பரிசுத்தவான்கள் தான். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. நீங்க கர்த்தரை தரிசிக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தரை தரிசிக்கிறதிலிருந்து கொஞ்சம் கூட மாற்றம் வரக்கூடாது. நீங்க கர்த்தரை தரிசிக்காம நரகத்தை தரிசித்து விடக்கூடாது, பேயை தரிசிக்க கூடாது, பிசாசை தரிசிக்க கூடாது, அதாவது கெட்ட காரியங்களை தரிசிக்க கூடாது. எல்லாரும் போராடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.